السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ومن أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله رب سبحانه وتعالى بالقرآن العليم والفرقان المجيد: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. قال عيلا: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. قال عيلا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال رسول الله صلى الله عليه وسلم: فإن خير حديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما كان نبينا صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளினும் நிகரில்லா பெரும்புடைய நம்மை அல்லாஹ்வின் சிறப்பெயரை போற்றி புகழ்ந்து அவருடைய சாந்தியும் சமாதானமும் இந்த அகிலத்தின் அருள்கொடை அன்னலாம் பெருமான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய அடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள் மீதும் இது நாள் வரை அவருடைய வழியை நம்மளி என்று இந்த உலகத்தில் அடிப்படையில் வாழ்ந்த முஸ்லிமான ஆண்கள், பெண்கள் அனைவர்கள் மீதும், என்னுடைய குடும்பத்தார் மீதும், உங்களுடைய குடும்பத்தார் மீதும் அந்த ஏகரியுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் கருணையும் ஈருலக வாழ்க்கையிலும் நிலவ வேண்டும் என்கின்ற ஒரு பிரார்த்தனையோடும், அன்பிற்கினே எல்லாம் நேரடியார்களே, சகோதர சகோதரிகளே, நாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய அன்பும் கருணையும் அருளும் நிறைந்திருக்கக்கூடிய இந்த ஜுமாவுடைய தினத்திலே அவனுக்கு பிடித்தமானவனுடைய இறையிலத்தை அமர்ந்து அல்லாஹ்வை பற்றி, அவனுடைய தூதரை பற்றியும் அவர் நமக்கு காட்டி தந்த மார்க்கத்தை பற்றி அறிவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். எதை கேட்கிறோமோ அதனுடைய அடிப்படையில் அமல் செய்து மரணிக்கக்கூடியவர்களாக ரப்பல் சுப்ஹானஹு வ தஆலா அனைவரையும் ஆக்கல் புரிய வேண்டும் என்கின்ற ஒரு பிரார்த்தனையோடும் என்னுடைய ஜுமாவுடைய உரையை ஆரம்பிச்சு. அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு நிலையில்லாத ஒரு உலகத்தினை படைத்து இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை சோதனை களமாக்கி இந்த உலகத்திலே மனித சமூகத்தை சோதிப்பதற்காகவே அல்லாஹ் இந்த உலகத்திலே இந்த மனித சமூகத்தை படைத்திருக்கிறார். அல்லாஹ் தன்னுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் இந்த உலக வாழ்க்கை என்பதை இந்த மனித சமூகத்தினுடைய எப்படிப்பட்ட ஒரு சோதனை களம் என்பதை நமக்கு நிறைய செய்திகளை கொண்டு நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் குறிப்பாக சில செய்திகளை குறித்து சொல்லும் பொழுது, குல்லு மின் உம்மதி ஃபித்னத், இதற்கு முன்னதாக இருந்த எல்லா சமுதாயத்தையும் அல்லாஹ் ஒவ்வொன்றை கொண்டு சோதித்தான். உம்மதி ஃபித்னத் அல் மால் என்று சொன்னார்கள். என்னுடைய சமுதாயத்துக்கு இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய பெரும் ஒரு சோதனை எது என்று சொன்னால் அது பொருளாதாரம் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு மத்தியில இந்த செய்தியை பதிவு செய்கிறார். அன்பிற்கினியவர்களே, இன்றைக்கு உலகத்தினுடைய வாழ்க்கையில இந்த பொருளாதாரம் என்பது எல்லாவற்றையும் இன்றைக்கு நிர்ணயிக்கக்கூடிய ஒன்றாக இன்றைக்கு இருக்கிறது. ஒரு நாடு இன்றைக்கு சமூகத்திலே வளர்ந்து வருகிறது என்று சொன்னால் அது பொருளாதாரத்திலே முன்னேறும் பொழுது அது சமூகத்திலே வளர்ந்து வரக்கூடிய நாடாக இன்றைக்கு பார்க்கப்படுகிறது. ஒரு குடும்பம் சமூகத்துக்கு மத்தியிலே வளர்ந்து வருகிறது என்று சொன்னால் அது பொருளாதாரத்திலே முன்னேறும் பொழுது அது சமூகத்திலே வளர்ந்து வரக்கூடிய ஒரு குடும்பமாக இன்றைக்கு பார்க்கப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா புறத்திலும் எல்லா இடத்திலும் இன்றைக்கு இந்த பொருளாதாரம் என்பது எல்லோரும் இன்றைக்கு பயணித்து வருகிறது. அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் மார்க்கத்தையும் மறுமையும் நம்பக்கூடிய ஒரு மனிதன் இந்த பொருளாதாரத்தை பார்க்கக்கூடிய கண்ணோட்டத்திற்கும் மாற்றுமத மக்கள் இந்த பொருளாதாரத்தை பார்க்கக்கூடிய கண்ணோட்டத்திற்கும் நிறைய வேறுபாடுகளை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. இன்றைக்கு உலகத்தினுடைய வாழ்க்கையில இந்த பொருளாதாரம் இன்றைக்கு என்னோடு பயணித்து வருகிறது என்று சொன்னாலும் கூட
ஆனால் என்னுடைய நோக்கமும் என்னுடைய லட்சியமும் என்னுடைய இலக்கு என்பது இந்த பொருளாதாரம் கிடையாது. இந்த உலகத்தினுடைய வாழ்க்கைக்காக வேண்டி நான் வாழ வந்தவன் அல்ல. என்னுடைய நோக்கம் என்பது அந்த மறுமையை தவிர வேறு மட்டும் அல்ல என்கின்ற ஒரு சிந்தனை நான் மரணிக்கக்கூடிய காலம் வரை என்னோடு இருக்கக்கூடிய ஒரு சிந்தனையாக இந்த சிந்தனை இருக்க வேண்டும். அன்பிற்கினியவர்களே, உலகத்தினுடைய வாழ்க்கையை பொறுத்தவரையில் நம்முடைய சமூகத்திலே இன்றைக்கு நிறைய மக்களை நாம் பார்க்கிறோம். நம்மோடு சேர்ந்து தொழக்கூடியவராக இருப்பார், நம்மோடு சேர்ந்து இபாதத்துகள் செய்யக்கூடியவராக இருப்பார். அப்படிப்பட்ட மக்களை கூட இன்றைக்கு பொருளாதாரத்துடைய விஷயத்திலே இன்றைக்கு நம்மால் இன்றைக்கு பலகீனமாக பார்க்க முடிகிறது. தொழக்கூடியவராக இருப்பார், நோன்பு நோக்கக்கூடியவர் இருப்பார், மார்க்கத்தினுடைய விஷயங்களை பேசக்கூடியவராக இருப்பார். ஆனால் அப்படிப்பட்ட மனிதனுடைய ஈமானை கூட இந்த பொருளாதாரம் இன்றைக்கு சோதிக்காமல் இருந்ததே கிடையாது. ஆக பெரும் ஒரு சோதனையாக இன்றைக்கு உலகத்தினுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் இந்த பொருளாதாரத்தை ஒவ்வொரு மனிதனை கொண்டு அல்லாஹ் சோதிக்கிறான். சில மக்களுக்கு பொருளாதாரத்தை கொடுத்து சோதிப்பான், சில மக்களுக்கு அல்லாஹ் பொருளாதாரம் இல்லாமல் சோதிப்பான். இப்படி உலகத்தினுடைய வாழ்க்கையில எல்லா பொருட்களும் இன்றைக்கு இந்த பொருளாதாரம் என்னோடு பயணித்து வருகிறது என்று சொன்னால், இதை நான் எதனுடைய கண்ணோட்டத்தோடு இன்னைக்கு உலகத்தினுடைய வாழ்க்கையிலே நான் பார்க்கிறேன் என்கின்ற ஒரு கேள்வி நம்முடைய உள்ளத்தில் வரும். நீதிக்குரியவர்களே, உலகம் சம்பந்தப்பட்ட இந்த மாதிரி 1000 விஷயங்களை 1000 உதாரணங்களை நம்மால் சொல்ல முடியும். ஆனால் மார்க்கத்தினுடைய செய்திகள் இந்த பொருளாதாரத்தை குறித்து நமக்கு என்ன சொல்கிறது என்று சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உலகத்தினுடைய வாழ்க்கையிலே ஒரு மனிதனுக்கு மத்தியில் பொருளாதாரம் எப்படியெல்லாம் இந்த தாக்கத்தையும் மாற்றங்களையும் ஒரு மனிதனுக்கு மத்தியிலே ஏற்படுத்துகிறதோ, அதே போல மறுமையிலும் ஒரு மனிதனுக்கு மத்தியிலே இந்த பொருளாதாரம் என்பது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காமிக்கிறார்கள். நாளை மறுமையை பொறுத்தவரையிலே 2 விதமான தண்டனை உண்டு. 2 விதமான தண்டனை உண்டு. ஒரு தண்டனை எப்படிப்பட்டது என்று சொன்னால், நாளை விசாரணை எல்லாம் முடிந்த பிறகு நரகத்திலே நரகவாதியை மட்டும் பார்க்கக்கூடிய நிலையிலே நரகத்திலே கொடுக்கப்படக்கூடிய தண்டனை ஒரு வகையான தண்டனை. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் 2வது தண்டனை குறித்து சஹாபாக்களுக்கு மத்தியில சொல்லும் பொழுது ஒரு செய்தியை சேர்த்து சொல்றாங்க, இந்த தண்டனையை விட்டு உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இவர்கள் யார் என்று சொன்னால், நாளை மஹ்ஷர் மைதானத்திலே மக்கள் எல்லாம் எழுப்பப்படக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் சில மக்களுக்கு சில தண்டனைகளை கொடுப்பான். குறிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் வலியுறுத்தி சொல்றாங்க, பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயத்திலே அல்லாஹ்வுடைய தண்டனை என்பது மிக கடுமையாக இருக்கும் என்பதாக சொன்னாங்க. நாளை மறுமையை பொறுத்தவரையிலே, நரகத்தை பொறுத்தவரையிலே அதற்கு தண்டனைக்குரிய மக்கள் அங்கே இருப்பாங்க. மஹ்ஷர் மைதானத்தை பொறுத்தவரையிலே ஆரம்பத்திலே படைக்கப்பட்ட ஆதம் இஸ்லாமில் இருந்து இறுதி மனிதர்கள் முதற்கொண்டு கோடிக்கணக்கான லட்ச மக்கள் இருக்கக்கூடிய சபை இது. நாளை ஒவ்வொரு மனிதனும் நாளை விசாரணைக்காக வேண்டி நிறுத்தப்படக்கூடிய அந்த கால அளவை குறித்து அல்லாஹ் சொல்லும் பொழுது தன்னுடைய குர்ஆனிலே பதிவு செய்கிறார். 1 ஆண்டு 2 ஆண்டு கிடையாது, 10 ஆண்டு 20 ஆண்டு கிடையாது, 50,000 ஆண்டுகள் ஒவ்வொரு மனிதனும் நாளை மறுமையிலே விசாரணைக்காக வேண்டி நிறுத்தப்படுவார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லும் பொழுது, நாளை மறுமையிலே விசாரணை முடிந்து சொர்க்கமா நரகமா என்பது அப்புறம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நாளை மக்கள் எல்லாம் எழுப்பப்படக்கூடிய நேரத்திலே சில மக்களுக்கு என்ன செய்யப்படும், தண்டனையானது அவர்களுக்கு ஆரம்பம் செய்யப்படும் என்பதாக எழுப்பப்படக்கூடிய நேரத்திலே இருந்து சில மக்களை தண்டிக்கக்கூடிய தண்டனைகளை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்றாங்க. இந்த பொருளாதாரத்தை குறித்து எச்சரிக்கை செய்யறாங்க. நீதிக்குரியவர்களே, இன்னைக்கு உலகத்தினுடைய வாழ்க்கையிலே மனிதன் இந்த பொருளாதாரம் என்கின்ற ஒரு நிலை வரும் பொழுது நிறைய இடங்களில் இன்றைக்கு பலவீனத்தை உணரக்கூடிய நிலைகளை நாம் பார்க்கிறோம். எந்த அளவிற்கு என்று சொன்னால், இன்றைக்கு வியாபாரம் ஒரு மனிதனுடைய ஆகப்பெரும் ஒரு தேவையாக ஒரு செயல்பாடாக இன்றைக்கு இந்த வியாபாரம் இருக்கிறது. ஆனால் இந்த வியாபாரத்தில் இன்றைக்கு பெரும்பான்மையான மக்கள் மோசடிகளை மூலாதாரம் செய்துதான் முதலீடு செய்துதான் இன்றைக்கு என்ன செய்யறாங்க, பொருளாதாரத்தை இன்றைக்கு அறுவடை செய்யக்கூடிய நிலைகளை நிறைய மக்களுக்கு மத்தியில் இன்றைக்கு பார்க்க முடிகிறது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், இந்த பொருளாதாரத்தினுடைய தாக்கம் ஒரு மனிதனுக்கு மத்தியில் வரும் பொழுது அவர்களிடத்திலே முனாஃபிக்குடைய அடையாளத்தை கூட என்ன செய்ய முடியும், நம்மால் பார்க்க முடியும். மிகப்பெரிய ஒரு சோதனையாக அல்லாஹ் இந்த பொருளாதாரத்தை உலகத்தினுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொருவருக்கும் வைத்திருக்கிறான் என்கின்ற ஒரு அச்சம் நம்முடைய உள்ளத்திலே வர வேண்டும். கணியத்திற்குரியவர்களே, இந்த வியாபாரத்தை குறித்து இன்றைக்கு நாம் பேசுகிறோம் என்று சொன்னால், இன்றைக்கு நிறைய மக்கள் இன்றைக்கு வியாபாரத்தில் ஈடுபடுறாங்க. ஒரு பொருளை விற்கும் பொழுது அந்த பொருளில் 1000 பிரச்சனைகள் இருக்கும், 1000 குறைபாடுகள் இருக்கும். அதையெல்லாம் சொல்லி என்ன செய்ய மாட்டாங்க, வியாபாரங்கள் செய்ய மாட்டாங்க. இதுதான் என்னுடைய இலக்கு என்று சொல்லி எப்படியாவது என்ன செய்யணும், அவரிடத்திலே கொடுக்கணும், அவரிடத்திலே விற்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை தான் இன்றைக்கு நிறைய மக்களுக்கு மத்தியில் என்ன செய்ய முடிகிறது,
நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சஹாபாக்களோடு என்ன செய்யறாங்க, ஒரு முறை கடை வீதியின் பக்கம் நடந்து போறாங்க. அப்படி நடந்து போகக்கூடிய நேரத்திலே ஒரு நபித்தோழர் என்ன செய்கிறார், ஒரு கிராமப்புறத்தில் இருந்த ஒரு மனிதர் தானியங்களை வைத்துக் கொண்டு வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அருகாமையில போய் அவருடைய கரங்களை அந்த தானிய குவியலுக்குள்ளே கொஞ்சம் கையை விட்டு என்ன செய்யறாங்க, கொஞ்சம் தானியங்களை அள்ளி பார்க்கிறாங்க. பார்த்த உடனே அந்த தோழரை பார்த்து கேட்கிறாங்க, என்ன தோழரே, இந்த தானியம் ஈரமா இருக்குன்னு கேட்கிறாங்க. இது ஈரமா இருக்குன்னு சொல்றாங்க. அவர் சொல்லக்கூடிய காரணம் என்ன, இந்த தானியங்களை கொண்டு வரக்கூடிய நேரத்திலே மழை பெய்து விட்டது, ஆகவே இது ஈரமா இருக்குன்னு சொல்லி ஒரு காரணத்தை அவர் சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவரை பார்த்து சொல்லி காண்பிக்கிறார், இதை சொல்லி நீங்கள் வியாபாரம் செய்யுங்கள், இதை சொல்லி நீங்கள் வியாபாரம் செய்யுங்கள். ஒரு இறை விசுவாசனுடைய வியாபாரம் உலகத்தினுடைய வாழ்க்கையிலே எந்த அளவுக்கு வெளிப்படையாக உண்மைத்தன்மையோடு இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு செய்தியை இஸ்லாமிய மார்க்கம் என்பது நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. இன்றைக்கு நிறைய மக்கள் இன்றைக்கு வியாபாரம் என்கின்ற ஒரு நிலை வரும் பொழுது அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, வெளிப்படுத்த மாட்டார்கள். இன்றைக்கு ரியல் எஸ்டேட் செய்யக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க, ஒரு இடத்துல 1000 வில்லங்கம் இருக்கும், 1000 பிரச்சனைகள் இருக்கும், அதையெல்லாம் சொல்லி என்ன செய்ய மாட்டாங்க, வியாபாரம் செய்ய மாட்டார்கள். அவர்களுடைய நோக்கம் என்பது இதை எப்படியாவது அவருடைய தலையில் என்ன செய்யணும், கட்டி விடணும், இதை எப்படியாவது ஒரு இடத்துல விட்டு தீர்த்து விடணும் என்கின்ற ஒரு சிந்தனை மட்டும்தான் இன்றைக்கு மக்களுக்கு மத்தியிலே நிறைய பேரிடத்துல பார்க்கிறோமே தவிர வியாபாரத்தில் எந்த அளவுக்கு ஒரு வெளிப்படையான உண்மைத்தன்மை இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு செய்தியை இஸ்லாமிய மார்க்கம் என்பது நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. இதையெல்லாம் மறந்து இன்றைக்கு உலகத்தினுடைய வாழ்க்கையிலே நாம் வாழ்கிறோம் என்று சொன்னால் இவர்களை குறித்து அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே பதிவு செய்கிறார். இவர்கள் எல்லாம் நாளை மறுமையில் எழுப்பப்படும் பொழுது இவர்கள் எல்லாம் எழுப்பப்படும் பொழுது அந்த பொருளாதாரத்தை தன்னுடைய முதுகிலே சுமந்தவர்களாக அவர்கள் எழுப்பப்படுவார்கள். பொருளாதாரத்தை தன்னுடைய முதுகிலே சுமந்தவர்களாக அவர்கள் எழுப்பப்படுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சஹாபாக்கள் மத்தியில் ஒரு செய்தியை பதிவு செய்கிறாங்க. நாளை மறுமையை பொறுத்தவரையிலே கோடிக்கணக்கான லட்ச மக்கள் மறுமையில் இருப்பாங்க. அதுல இந்த மோசடிகளை செய்து பொருளாதாரத்தை ஈட்டிய மனிதனை நீங்கள் எப்படி அடையாளம் காண முடியும் என்று சொன்னார், அவருடைய கரங்களிலே ஒரு கொடி கொடுக்கப்படுமா, அவருடைய கைகளிலே ஒரு கொடி கொடுக்கப்படுமா, அந்த கொடியிலே ஹாதிஹி ஹஜ்ரத் ஃபுலான் இப்னு ஃபுலான், இவர் இன்னாருடைய மகன் இன்னார், இவர் இன்னாருடைய பொருளாதாரத்தை அபகரித்தார் என்கின்ற செய்தி அந்த கொடியிலே வரையப்பட்டிருக்கும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காண்பிக்கிறார். இந்த ஹதீஸ் புகாரியிலே 6177 பதிவு செய்யப்பட்டிருக்கு. இன்னொரு ரிவாயத்திலே வருகிறது, உலகத்தினுடைய வாழ்க்கையிலே ஒரு மனிதன் எந்த அளவிற்கு மக்களுக்கு மத்தியிலே மோசடிகளை செய்து பொருளாதாரத்தை ஈட்டுகிறானோ அந்த அளவிற்கு அந்த கொடியினைய உயரம் இருக்கும் என்பதாக இன்னொரு அளவுகோடு அல்லாஹ்வுடைய தூதர் பதிவு செய்கிறார். நீதிக்குரியவர்களே, உலகத்தினுடைய வாழ்க்கையிலே நான் சர்வ சாதாரணமாக பார்க்கக்கூடிய இந்த பொருளாதாரம் ஒரு மனிதனுக்கு மத்தியிலே எப்படிப்பட்ட சோதனைகளை ஏற்படுத்துகிறது என்கின்ற ஒரு அச்சம் நம்முடைய உள்ளத்தில் கண்ணியத்திற்குரியவர்களே, சமூகத்தில் இன்றைக்கு நிறைய மக்களை நாம் பார்க்கிறோம். சொத்துக்களை பிரிக்கக்கூடிய விஷயத்திலும் கடனுடைய விஷயத்திலும் ஆக பெரும் ஒரு சோதனை. கடனை பெறக்கூடிய விஷயத்திலே எந்த அளவுக்கு நான் ஆர்வத்தோடு செயல்படுகிறேன், அந்த கடனை திருப்பிக் கொள்வதற்கு என்னிடத்தில் அதே ஆர்வம் இருக்கிறதா என்கின்ற ஒரு அச்சம் நம்முடைய உள்ளத்தில் வரும். கடனை திருப்பி கொடுப்பதற்கான எல்லா ஆற்றலும் பொருளாதாரமும் இருந்தும் கூட அதை அதை அழகிய முறையிலே திருப்பி நான் கொடுக்கவில்லை என்று சொன்னால் இந்த பொருளாதாரமும் நாளை மறுமையில் எனக்கு ஆகப்பெரும் ஒரு சோதனையாக மாறிவிடும் என்கின்ற ஒரு அச்சம் நம்முடைய உள்ளத்தில் வரும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சஹாபாக்களோடு அமர்ந்திருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே தன்னுடைய தோழர்களை பார்த்து சொல்றாங்க, தோழர்களை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், நாளை மறுமையிலே சில மக்கள் மறுமையிலே என்னிடத்தில் வருவார்கள். அவர்கள் எப்படி வருவார்கள் தெரியுமா, தன்னுடைய முதுகிலே ஆட்டை சுமந்து கொண்டு, மாட்டை சுமந்து கொண்டு, கால்நடைகளை சுமந்து கொண்டு, பொருளாதாரத்தை சுமந்து கொண்டு மறுமையில் என்ன செய்வார், மக்கள் என்னிடத்தில் வருவார்கள். என்னிடத்தில் வந்து என்னை பார்த்து சொல்லுவார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே என்னை காப்பாற்றுங்கள், அல்லாஹ்வுடைய தூதரே என்னை காப்பாற்றுங்கள் என்று என்னை பார்த்து சத்தம் விடுவார்கள், என்னை பார்த்து ஓலமிடுவார்கள், என்னிடத்தில் உதவி கேட்பார்கள். அந்த மக்களை பார்த்து நான் சொல்வேன், இந்நாளுடைய எச்சரிக்கையை அந்த உலகத்தில் உங்களுக்கு நான் செய்யவில்லையா, இந்நாளுடைய தண்டனைகளை குறித்து உலகத்திலே உங்களுக்கு நான் எச்சரிக்கவில்லையா, எந்த ஒரு உதவியும் செய்ய முடியாத இந்நாளிலே வந்து என்னிடத்தில் இப்படி புலம்புகிறீர்கள் என்று சொல்லி அவர்களை நான் கேட்பேன் என்று கேட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த சபையிலே இருந்து தன்னுடைய தோழர்களை பார்த்து சொல்றாங்க, தோழர்களை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், நாளை மறுமையிலே உங்களுடைய முதுகிலே ஆட்டை சுமந்து கொண்டு, மாட்டை சுமந்து கொண்டு, கால்நடைகளை சுமந்து கொண்டு, பொருளாதாரத்தை சுமந்து கொண்டு மறுமையிலே என்னிடத்திலே வந்தார், என்னை பார்த்து சத்தமிட்டார், என்னை பார்த்து ஓலமிட்டார், என்னிடத்திலே உதவி கேட்டால் அந்த கூப்பாடு என்பது உங்களுக்கு எந்த ஒரு பயனும் அளிக்காது.
உங்களுக்கு எந்த ஒரு பயனும் அளிக்காது. ஆகவே அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதனுடைய தரத்திலே உங்களுடைய பொருளாதாரத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று சொன்னார்களோ அதனுடைய தரத்திலே உங்களுடைய பொருளாதாரத்தை சம்பாதிங்கள். அதை சொல்லிவிட்டு மேலும் சொல்லி காண்பிக்கிறார்கள், உங்களுடைய பொருளாதாரத்தை அதிகமாக அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்யுங்கள். இன்றைக்கு சமூகத்திலே இரண்டு விதமான மக்களை நம்மால் பார்க்க முடியும். மார்க்கம் காட்டி தந்த வியாபாரம் இந்த மாதிரி விஷயங்களிலே மோசடிகளை செய்து பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய மக்கள் சமூகத்தில் சில பேர் இருந்தால், இன்னும் சில மக்கள் எப்படிப்பட்டவர், தான் சம்பாதிக்கக்கூடிய பொருளாதாரம் ஹலாலான முறையில் இருக்கும், மார்க்கம் காட்டி தந்த அடிப்படையில் இருக்கும். ஆனால் அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்வதற்கு, அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜக்காத்து கொடுப்பதற்கு இன்றைக்கு தயங்கக்கூடிய மக்களும் நம்முடைய சமூகத்தில் இன்றைக்கு இருக்கிறாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். உலகத்தினுடைய வாழ்க்கைக்காக வேண்டி நான் செலவு செய்யும் பொழுது என்னிடத்தில் இருக்கக்கூடிய ஆர்வமும், மார்க்கத்தினுடைய பணி என்று வரும் பொழுது, தான தர்மம் என்று வரும் பொழுது நான் செலவு செய்யும் பொழுது என்னிடத்தில் இருக்கக்கூடிய ஆர்வத்தை கொஞ்சம் முரசி பாருங்க. உலகத்தினுடைய தேவைக்காக வேண்டி செலவு செய்யும் பொழுது நிறைய இடங்களிலே என்னுடைய பொருளாதாரம் மீன்வரையும் செய்யப்படுகிறது என்று தெரிந்தும் கூட இன்றைக்கு என்ன செய்யறாங்க, நிறைய மக்கள் இன்றைக்கு பொருளாதாரத்தை வாரி இறைக்கக்கூடிய மக்கள் நம்முடைய சமூகத்தில் இன்றைக்கு இருக்கிறார். ஆனால் ஏதாவது ஒரு மனிதன் பசி என்று வந்து நிற்பார், தேவை என்று வந்து நிற்பார், அப்பொழுதுதான் என்ன செய்யும், பாக்கெட்ல கையை விட்டு என்ன செய்வோம், சில்லறை இருக்கான்னு தேடும். அப்பொழுதுதான் சில்லறை தேடுவோம். உலகத்தினுடைய தேவைக்காக வேண்டி செலவு செய்யும் பொழுது எந்த ஒரு காரணத்தையும் எந்த ஒரு தேடலையும் என்னுடைய உள்ளத்திலே தேடாத மனிதன் மார்க்கத்தினுடைய பணி என்று வரும் பொழுது, தர்மம் என்று வரும் பொழுது, ஜக்காத் என்று வரும் பொழுது என்னுடைய கரங்களை நான் சுருட்டிக் கொள்கிறேன் என்று சொன்னார். என்னுடைய மனோநிலை இந்த மார்க்கத்தினுடைய விஷயத்திற்காக வேண்டி செலவு செய்யும் பொழுது எந்த அளவுக்கு பலகீனமாக இருக்கிறது என்கின்ற ஒரு அச்சம் நம்முடைய உள்ளத்திலே வரும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காண்பிக்கிறார்கள், நெருப்பை எப்படி தண்ணீர் அணைக்குமோ அதே போல நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யக்கூடிய தர்மமானது உங்களுடைய பாவங்களை அழிக்கும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. எல்லா இபாதத்துகளை செய்வதற்கும் ஒரு கால அளவு இருக்கிறது. ஆனால் இந்த தர்மம் என்கின்ற ஒரு இபாதத்தை செய்வதற்கு எந்த ஒரு நேர காலமும் கிடையாது. நீங்கள் விருப்பப்பட்டால் என்ன செய்யலாம், 12 மணிக்கு கூட வெளியில போய் யாருக்கு வேணாலும் தர்மம் செய்யலாம். தொழுகையை பொறுத்தவரையிலே தொழுவதற்கு தொடக்கூடாத நேரங்கள் இருக்கிறது, நோன்பை பொறுத்தவரையிலே வைக்கக்கூடாத நேரங்கள் இருக்கிறது, ஹஜ்ஜை பொறுத்தவரையிலே அதற்கென்று சில கால அளவு இருக்கிறது. ஆனால் நீங்கள் இந்த தர்மம் என்கின்ற ஒரு இபாதத் இருக்கிறது, நீங்கள் விருப்பப்பட்டால் என்ன செய்யலாம், எப்பொழுது வேண்டும் என்றாலும் செய்யக்கூடிய ஒரு இபாதத்தாக அல்லாஹ் இதை வைத்திருக்கிறான். உலகத்தினுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நிறைய மக்கள் சிந்திக்கலாம், என்னிடத்துல என்னப்பா வசதி வாய்ப்பு இருக்கிறதா, தர்மம் செய்யுங்கள், அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யுங்கள் என்றெல்லாம் சொல்றீங்களே, என்னிடத்துல நானே வறுமையில் இருக்கிறேன், கடனில் இன்றைக்கு கஷ்டப்படுறேன், வியாபாரத்தில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், செய்யுங்கள் தர்மம் செய்யுங்கள் என்று சொன்னால் நான் எப்படி செய்வது என்கின்ற ஒரு சிந்தனை நம்முடைய உள்ளத்தில் வரலாம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சஹாபாக்களோடு இருக்கக்கூடிய நேரத்திலே சில மக்கள் என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை பார்ப்பதற்காக கிராமப்புறத்தில் இருந்து வராங்க. அப்படி வரக்கூடிய அந்த மக்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் முறையிடும், அல்லாஹ்வுடைய தூதரை, நாங்கள் வறுமையில் இருக்கிறோம், நாங்கள் வறுமையில் இருக்கிறோம், நாங்கள் பஞ்சத்தினாலும் பசியினாலும் பாதிக்கப்பட்டிருக்கிறோம், எங்களுடைய வீட்டிலே எங்களுடைய பிள்ளைகள் ஒரு நேர உணவுக்காக வேண்டி கஷ்டப்படுறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை எங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள், எங்களுடைய வறுமை நீங்குவதற்காக அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொல்லி மக்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்து முறையிடும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மக்களை பார்த்து சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வரக்கூடியவங்க மிகப்பெரிய செல்வந்தர்கள் கிடையாது, மிகப்பெரிய அரசர்கள் கிடையாது, ஒரு நேர உணவுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய மக்கள். அந்த மக்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க, நீங்கள் தர்மம் செய்யுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு வறுமையை வைத்திருக்கிறான அந்த வறுமையை விட்டு உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு நீங்கள் தர்மம் செய்யுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு சோதனைகளை வைத்திருக்கிறான அந்த சோதனைகளை விட்டு உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு நீங்கள் தர்மம் செய்யுங்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தர்மத்தினுடைய எளிமையை சொல்லி காமிக்கிறார்கள். ஒரு காய்ந்த பேரித்தம்பழம், இந்த அளவுக்கு தர்மத்தை எளிமையாக யாராலும் சொல்லவில்லை. ஒரு காய்ந்த பேரித்தம்பழம் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னார், அதனுடைய ஒரு பகுதி அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்தாவது உங்களை நரகத்தில் இருந்து பாதுகாத்துக் கொள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றார். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, யாருடைய வீட்டுல வெறுமனே காய்ந்த பேரித்தம்பழம் மட்டும் இருக்கு. உலகத்தினுடைய வாழ்க்கையிலே எல்லா சுகபோகங்களும் இன்றைக்கு நான் அனுபவிக்கிறேன். ஆனால் இன்றைக்கு நிறைய மக்கள் தொழுகையிலும் இபாதத்திலும் இன்றைக்கு கொடும்போக்காக இருக்கக்கூடிய நிலைகளினால் சமூகத்தில் இன்றைக்கு நிறைய இடங்களில் இன்றைக்கு பார்க்க முடியும். நிறைய இடங்களில் இன்றைக்கு ஜும்மாவுடைய தினங்களிலே பள்ளிகள் எல்லாம் இன்றைக்கு நிரம்பி வருகிறது.
ஆனால் மற்ற வக்துடைய நேரத்திலே பள்ளிகள் எல்லாம் இன்றைக்கு காலியாக இருக்கக்கூடிய நிலையை இன்றைக்கு நாம் சமூகத்திலே பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு உலகத்தினுடைய வாழ்க்கையிலே பொருளாதாரத்திற்காக வேண்டி ஓடக்கூடிய மக்கள், பொருளாதாரத்தை சம்பாதிப்பதற்காக வேண்டி ஓடக்கூடிய மனிதன், இந்த பொருளாதாரத்தை கொடுத்த இறைவனுக்கு நான் எந்த அளவுக்கு நன்றியோடு இருக்கிறேன் என்கின்ற ஒரு அச்சம் நம்முடைய உள்ளத்திலே வர வேண்டும். நினைக்கக்கூடியவில்லை, என்னுடைய பொருளாதாரம் என்று நினைக்கிறேன், நான் சம்பாதித்த பொருளாதாரம் என்று சொல்லி நான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன். குடும்பத்திலே நிறைய மக்களுக்கு மத்தியில் இன்றைக்கு பெருமை பேசக்கூடிய மக்கள் இருப்பாங்க. தன்னுடைய பிள்ளைகளுக்கு மத்தியிலே, மனைவிமார்களுக்கு மத்தியிலே நான் சம்பாதித்த பொருளாதாரம், நான் சேர்த்து வைத்த பொருளாதாரம், கொஞ்சம் யோசித்து பாருங்க. உலகத்தினுடைய வாழ்க்கையிலே நான் ஓடாடி பொருளாதாரத்தை இன்றைக்கு நான் சம்பாதிக்கிறேனே, உலகத்தினுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் எனக்கு ஏதாவது குறைபாடுகளை கொடுத்திருந்தால், உடலிலே ஏதாவது சோதனைகளை கொடுத்திருந்தால், இந்த பொருளாதாரத்தை உலகத்தினுடைய வாழ்க்கையிலே நான் சம்பாதித்திருக்க முடியுமா என்கின்ற ஒரு அச்சம் நம்முடைய உள்ளத்திலே வர வேண்டும். கணிதத்துக்குரியவர்களே, இந்த பொருளாதாரம் என்பது என்னை படைத்து இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு சோதனை. இந்த சோதனையை கொண்டு மறுமையிலே நான் எப்படி வெற்றி அடைய வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனை தான் என்னுடைய உள்ளத்திலே வர வேண்டிய. இந்த பொருளாதாரத்திற்காக வேண்டி என்னுடைய வாழ்க்கையின் உலகத்திலே நான் அமைத்துக் கொள்வேன் என்று சொன்னால், இந்த உலக வாழ்க்கையை கொண்டும் இந்த பொருளாதாரத்தை கொண்டு மறுமையிலே எனக்கு எதுவும் கிடைக்கப் போவதில்லை என்கின்ற ஒரு செய்தியை இஸ்லாமிய மார்க்கம் மட்டும் சொல்லி காண்பிக்கிறது. அல்லாஹ் சொல்லி அனுமதியம் திருமறை குர்ஆனிலே சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்றான், வல்லதீன யுஹ்ரிஸூன தஹ்முரு ஃபில்லாஹ் வலா யுன்ஃபிகூனஹா ஃபீ ஸபீலில்லாஹ் ஃபபஷ்ஷிர்ஹு பிஅதாபின் அலீம். அல்லாஹ் தன்னுடைய தூதரை பார்த்து சொல்றான், அவன் நபியே, தங்கத்தை வைத்திருக்கிறார்களே, பொருளாதார வசதிப்படுத்தும் மக்கள் இருக்கிறார்களே, அவர்களை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள், ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே அதை செலவு செய்யும்படி அவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். அப்படி அவர்கள் செலவு செய்யவில்லையா, தயங்குறாங்களா, அவர்களை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள், ஃபபஷ்ஷிர்ஹு, அவர்களுக்கு நீங்கள் சுப செய்தி சொல்லுங்கள். என்ன சுப செய்தி? பிஅதாபின் அலீம், அந்த பொருளாதாரத்தை கொண்டு அவர்கள் நோய்வினை செய்யப்படுவார்கள், தண்டிக்கப்படுவார்கள் என்கின்ற ஒரு செய்தியை அவர்களுக்கு நீங்க சொல்லுங்கன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய செய்தியில பார்த்தீங்களா? யாராவது ஒருத்தருக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையை சுப செய்தி யாராவது சொல்ல முடியும்? நற்செய்தியை சொல்ல முடியுமா? அல்லாஹ் இந்த இடத்திலே பதிவு செய்கிறார், அவர்களுக்கு நீங்கள் சுப செய்தி சொல்லுங்கள். உலகத்தினுடைய வாழ்க்கைக்காக வேண்டி செலவு செய்யும் பொழுது எந்த ஒரு காரணத்தையும் பார்க்காத மனிதன், உலகத்தினுடைய தேவைக்காக வேண்டி வாரி வாரி பொருளாதாரத்தை இறைப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய மனிதன், என்னுடைய பாதை என்று வரும் பொழுது, தர்மம் என்று வரும் பொழுது, ஜக்காத் என்று வரும் பொழுது இன்றைக்கு தயங்குகிறாரே, அவனை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள், சுபச்செய்தி சொல்லுங்கள். அந்த பொருளாதாரத்தை கொண்டு மறுமையிலே அவர்கள் வேதனை செய்யப்படுவார்கள் என்கின்ற ஒரு செய்தியை அவர்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லி அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே சொல்லிட்டாங்க. நாளை மறுமையிலே ஒரு செல்வந்தர் என்ன செய்யப்படுவார்? மஹ்ஷர் மைதானத்திலே விசாரணைக்காக வேண்டி கொண்டு வந்து நிறுத்தப்படுவார். அப்படி நிறுத்தப்படக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறார், யௌம யஹ்மா அலைஹா ஃபீ நாரி ஜஹன்னம் ஃபதுபிஹா வஜ்பாஹும் வஜுரூஹும் வல்லுஹூருஹும் ஹாதா மா கனஸ்ம் அன்ஃபுஸஹும் ஃபதூகு மா குன்தும் தக்னிஸூன். இந்த வசனத்திலே அல்லாஹ் ஒரு செல்வந்தரை குறித்து சொல்லி காண்பிக்கிறார். நாளை மறுமையில் என்ன செய்யப்படுவார்? ஒரு செல்வந்தர் விசாரணைக்காக வேண்டி கொண்டு வந்து நிறுத்தப்படுவார். அப்படி நிறுத்தப்படக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் மலக்குகளை அழைத்து என்ன செய்வான்? இவருடைய பொருளாதாரத்தை எடுத்து வாருங்கள் சொல்லுவான். அதை எடுத்து வந்த பிறகு என்ன செய்யப்படும்? நரகத்திலே போட்டு ஒரு கூளை போல காட்சி எடுத்து வரப்படும். அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறார், வஜ்பாஹும் வஜுரூஹும் வல்லுஹூருஹும், அவருடைய முதுகிலும் அவருடைய விலாப்புறங்களிலும் அதை கொண்டு சூடு போடுங்கள். உலகத்தினுடைய வாழ்க்கையே என்னுடைய பொருளாதாரம் என்று சொல்லி உன்னிடத்திலே வைத்துக் கொண்ட இந்த பொருளாதாரம் இந்நாளிலே உனக்கு என்ன பயனித்தது என்று சொல்லி அல்லாஹ் வேதனைகளை கொடுத்துக் கொண்டே அந்த கேள்விகளை கேட்பான் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க? இந்த செய்தியை பதிவு செய்யறாங்க. நீங்களே உலகத்தினுடைய வாழ்க்கையை பொறுத்தவரையிலே இந்த பொருளாதாரம் என்பது என்னுடைய ஆகப்பெரும் ஒரு சோதனையாக அல்லாஹ் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில் இந்த பொருளாதாரத்தை வைத்திருக்கிறார். ஆனால் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையிலே நான் சேர்த்து வைத்த பொருளாதாரம், உலகத்தினுடைய வாழ்க்கை எல்லாமே இந்த உலகத்தோடு இருக்கக்கூடியது. கொஞ்சம் யோசித்து பாருங்க, என்னோடு பயணித்து வந்து எத்தனை மக்கள் இன்றைக்கு என்னோடு இல்லை. என்னுடைய தாய் மரணித்திருக்கிறார், என்னுடைய தந்தை மரணித்திருக்கிறார், என்னுடைய நண்பர்கள் மரணித்திருக்கிறார்கள், என்னுடைய உறவுக்காரர்கள் மரணித்திருக்கிறார்கள். உலகத்தினுடைய வாழ்க்கையை விட்டு எத்தனையோ மக்கள் எல்லாம் நான் சேர்த்து வைத்த பொருளாதாரத்தை இந்த உலக வாழ்க்கையிலே விட்டு சென்று விட்டார்கள். பிள்ளைகளை விட்டு சென்று விட்டார்கள், மனைவி மக்களை விட்டு சென்று விட்டார்கள். ஆனால் அந்த வறுமைக்காக வேண்டிய இந்த உலகத்திலே அவர்கள் எதை சேர்த்து வைத்தார்கள், நான் எதை சேர்த்து வைத்திருக்கிறேன் என்கின்ற ஒரு அச்சம் நம்முடைய உள்ளத்திலே வர வேண்டும். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ஆக சிறந்த ஒரு நபித்தோழர். உலகத்தினுடைய வாழ்க்கையிலே இந்த மார்க்கத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டால் என்கின்ற ஒரு காரணத்திற்காக வேண்டி அன்றைக்கு வாழ்ந்த குறைஷிகள் மூலியமாக அதிகமாக சோதிக்கப்பட்ட மனிதர். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அவரை சுடு மணல போட்டு அவர்களை கொடுமை செய்தார். அவர் மேல மிகப்பெரிய ஒரு பாதங்களை தூக்கி வைத்து விட்டு அவரை இந்த குறைஷிகள் கொடுமை செய்யும் பொழுது அவரை பார்த்து கேட்கிறாங்க, பிலாலே, இந்த ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க,
இந்த வார்த்தை நீங்கள் சொன்னீர்கள் என்று சொன்னால் இந்த அடிமைத்தனத்திலிருந்து உங்களுக்கு நாங்கள் விடுதலை கொடுக்கிறோம். இது மட்டும் போடாதா, இந்நாட்டில் வாழ்வதற்கு உங்களுக்கு என்ன தேவை? எல்லா பொருளாதாரத்தையும் உலகத்தினுடைய சுகங்களை உங்களுக்கு நாங்கள் வாரி கொடுக்கிறோம். இல்லாதே நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க. என்ன இந்த வார்த்தை? இந்த முகம்மது அவருடைய மார்க்கத்தை பின்பற்ற மாட்டேன். இதை நீங்கள் சொன்னால் இந்த உலகத்தினுடைய எல்லா தேவைகளையும் நாங்கள் வாரி கொடுக்கிறோம் என்கின்ற ஒரு வாக்குறுதியை அந்த குறைஷிகள் அவங்களே கொடுக்கிறாங்க. ஒரு அடிமையினுடைய சிந்தனை எப்படி இருக்கும் என்று சொல்லி அடிமையா இருக்கிறவருக்கு தான் அது தெரியும். அவர் விரும்பக்கூடிய முதலாவது என்ன? சுதந்திரம். அது மட்டுமல்லாமல் எல்லாவற்றையும் கொடுக்கிறோம் என்கின்ற வாக்குறுதி அந்த மக்கள் கொடுத்தும் கூட அந்த பிலால் ரலியல்லாஹு அவங்க என்ன செய்றாங்க? அந்த மக்களை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் என்னுடைய கையை வெட்டலாம், என்னுடைய காலை வெட்டலாம், ஏன் என்னுடைய உயிர் வேண்டும் என்றாலும் பறிக்கலாம், என்னுடைய ஈமானை உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி அந்த மக்களை பார்த்து சொன்னார். இப்படிப்பட்ட இந்த மனிதர் தான் மரணிக்கக்கூடிய நேரத்திலே தேம்பி அழுது கொண்டிருக்கிறார். அவருடைய மனைவி அவர் அருகாமல் வந்து அவருடைய இருக்கரைகளை பிடித்துக் கொண்டு கேட்கிறாங்க, எதுக்கு அழுவுறீங்க? இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ்வுடைய அன்பையும் கருணையும் அதிகமாக பெற்ற மனிதர் நீங்க, எதற்கு நீங்க இப்படி சிரமப்பட்டு அழுவுறீங்கன்னு சொல்லும் பொழுது பிலால் ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் நெடுந்தூரம் பயணம் செல்லவிருக்கிறேன், திரும்பி வர முடியாத ஒரு பயணத்திற்கு நான் செல்லவிருக்கிறேன், அதை நினைத்து நான் கவலைப்படவில்லை, ஆனால் அதற்கு தேவையான அத்தியாவசிய பொருள் எனக்கு மிக குறைவா இருக்கிற வருத்தப்படுறேன் என்னுடைய மனைவியை பார்த்து சொல்றாங்க. இப்படிப்பட்ட மனிதர் உலகத்தினுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ்விற்காக வேண்டி அவருடைய தூதருக்காக வேண்டி இந்த மார்க்கத்திற்காக வேண்டி தன்னுடைய உயிரையும் கொடுக்க துணிந்த ஒரு மனிதனுடைய வார்த்தை இது என்று சொன்னார். இப்படிப்பட்ட மக்களோடு என்னுடைய இபாதத்துகளை உரசி பார்க்கும் பொழுது, இப்படிப்பட்ட மக்களோடு என்னுடைய உலகத்தினுடைய வாழ்க்கையில உரசி பார்க்கும் பொழுது அந்த சொர்க்கத்திற்காக அந்த மறுமைக்காக வேண்டி இந்த உலகத்திலே நான் என்ன விலை கொடுத்திருக்கிறேன் என்கின்ற ஒரு கேள்வி நம்முடைய உள்ளத்திலே வரும். கொஞ்சம் யோசிப்பாங்க. இன்றைக்கு எத்தனை மக்கள் 5 நேர தொழுகை இன்றைக்கு ஜமாத்தோடு தொழ முடிகிறது? ஜும்மாவுடைய தினத்தில் இன்றைக்கு இமாம் மெம்பரில் ஏறுவதற்கு முன்னதாக வந்து இன்றைக்கு தொழக்கூடிய மக்கள் எத்தனை பேர்? இன்றைக்கு என்னிடத்திலே உலகத்துடைய வாழ்க்கையும் விவாதத்திலும் 1000 குறைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த மார்க்கத்திற்காக வேண்டி இதை விட அதிகப்படியாக நான் என்ன செய்ய போகிறேன் என்கின்ற ஒரு அச்சம் நம்முடைய உள்ளத்திலே வரும். உலகத்தினுடைய வாழ்க்கையிலே நான் எதையெல்லாம் விட்டு செல்வேனோ அதையெல்லாம் அதிகம் சேர்த்து வைத்திருக்கிறேன், ஆனால் அந்த மறுமைக்காக வேண்டிய உலகத்திலே நான் என்ன சேர்த்து வைத்திருக்கிறேன் என்கின்ற ஒரு கவலை நம்முடைய உள்ளத்திலே வரும். என்னுடைய கடந்த வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பாருங்களேன். ஒரு 10 ஆண்டு 20 ஆண்டுகளுக்கு முன்னதாக அன்றைக்கு நான் வாடகை வீட்டில் இருந்தேன்னு சொன்னால் இன்றைக்கு சொந்தமாக இடத்துல வீடு இருக்குது. அன்றைக்கு நான் சைக்கிளிலோ அல்லது டூ வீலர்ல பயணிக்கிறேன் சொன்னால் இன்றைக்கு சொந்தமாக இன்றைக்கு இடத்திலே கார் இருக்கிறது. அன்றைக்கு நான் ஒரு வியாபாரம் செய்தேன் என்று சொன்னால் இன்றைக்கு பல வியாபாரங்களை செய்து பொருளாதாரத்தை ஈட்டிக் கொண்டிருக்கிறேன். உலகத்தினுடைய வாழ்க்கையிலே விட்டு செல்லக்கூடிய எல்லாவற்றையும் அதிகம் சேர்த்து வைத்திருக்கிறேனே, அந்த மறுமைக்காக இந்த உலகத்திலே நான் என்ன சேர்த்து வைத்திருக்கிறேன், எவ்வளவு சேர்த்து வைத்திருக்கிறேன் என்கின்ற ஒரு கவலை நம்முடைய உள்ளத்தில் வர வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உலக வாழ்க்கை என்பது என்னுடைய ஆக பெரும் ஒரு சோதனை கல்வி என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அதை உணர்ந்து செயல்படக்கூடிய நன்மக்களாக நம்ம சுப்ஹானஹு வ தஆலா நம்மை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு பிரார்த்தனையோடு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வலாகிபத்துல் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, உலகத்தினுடைய வாழ்க்கையை பொறுத்தவரையில ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி உருவம் மட்டும்தான் வேறுபடுமே தவிர எல்லோருடைய உள்ளத்திலும் இருக்கக்கூடிய நஃப்ஸ் சிந்தனை என்பது ஆசை என்பது ஒரே போலத்தான். நான் எவ்வளவுதான் உபதேசங்களை கேட்டாலும் கூட இந்த பொருளாதாரத்தின் மீது இருக்கக்கூடிய ஆசையும் ஒரு ஈர்ப்பும் இன்றைக்கு பொதுவாகவே அல்லாஹ் இந்த மனித சமூகத்தின் மீது இயற்கையாகவே அல்லாஹ் வைத்திருக்கிறார். அல்லாஹ் தன்னுடைய அனுமதியாம் திருமறை குர்ஆனிலே சொல்லும் பொழுது அல்ஹாக்கமுத் தகாத்துர் ஹத்தா ஸுருத்துல் மகாபிர். இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையிலே இந்த ஆதமுடைய மகனுக்கு பொருளாதாரத்தை சேர்க்கக்கூடிய ஆசை எதுவரை இருக்கும் என்று சொன்னால் அவன் கபரை சந்திக்கக்கூடிய காலம் வரை இந்த பொருளாதாரத்தை சேர்க்கக்கூடிய ஆசை அவனை விட்டு போகாதுன்னு சொல்லி படைத்த இறைவனை நம்மை பற்றி சொல்லி காண்பிக்கிறான். ஆதம், இந்த ஆதமுடைய மகன் இருக்கிறானே அவனுக்கு முதுமை வரும், அவன் கிழவன் ஆவான், அவனிடத்தில் 2 விஷயங்கள் எப்பொழுதுமே இளமையாக இருக்கு என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றான். இந்த உலகத்திலே நான் இந்த நாட்கள் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு ஆசையும், இந்த உலகத்திலே நான் பொருளாதாரத்தை அதிகம் சம்பாதிக்க வேண்டும் என்கின்ற இந்த 2 ஆசையும் ஆதமுடைய மகன் கிழவனானாலும் அவனிடத்தில் எப்படி இருக்குமா? இளமையாகவே இருக்குமா? வலவுகான் இப்னு ஆதம், இந்த ஆதமுடைய மகன் இருக்கிறானே அவனுக்கு தங்கத்திலான 2 ஓடைகள் இருக்கு. ஒரு இடத்திலே குளம் போல என்ன செய்யல
தங்கம் தேங்கி இல்லை. நீரோடையில் எப்படி நீர் ஓடிக்கொண்டிருக்கும் அதே போல தங்கம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காண்பிக்கிறார்கள். அவனுக்கு ஆசையும் சிந்தனை எப்படி இருக்கும் தெரியுமா? எனக்கு இன்னும் 2 ஓடை இருந்தா நல்லா இருக்குமே, எனக்கு இன்னும் 2 ஓடை இருந்தா நல்லா இருக்கும் என்று அந்த ஆசை ஆதமுடைய மகன் ஆசைப்படுவான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காண்பிக்கிறார்கள். அவருடைய ஆசை இந்த உலகத்தில் எது அடக்கம் என்று சொன்னால் மண்ணை தவிர வேறு எதுவும் கிடையாது என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. உலகத்தினுடைய வாழ்க்கையிலே மனிதன் மரணத்தை சந்திக்கக்கூடிய காலம் வரை, மரணத்தை பார்க்கக்கூடிய காலம் வரை இந்த பொருளாதாரத்தை சேர்க்கக்கூடிய ஆசை, இந்த பொருளாதாரத்தின் மீது இருக்கக்கூடிய ஈர்ப்பு அவனை விட்டு போகாது என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி காண்பிக்கிறார். அப்படி என்று சொன்னார், இது எப்படிப்பட்ட ஆகப்பெரும் ஒரு சோதனை என்பதை உலகத்தினுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொருவரும் உணர்ந்து செயல்படுவது. தர்மம் என்று சொன்னால் இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கக்கூடிய நிறைய பலகீனங்களை குறித்து நம்மால் பார்க்க முடியும். ஆனால் சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பொறுத்தவரையிலே அவர்கள் இந்த தர்மம் என்கின்ற ஒரு சிந்தனை என்று வரும் பொழுது, அல்லாஹ்வுடைய பாதை என்று வரும் பொழுது எந்த அளவிற்கு செயல்படுவார் என்று சொன்னால் அவர்கள் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சஹாபாக்களோடு அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்திலே ஒரு சிறுவர் என்ன செய்கிறார்? அல்லாஹ்வுடைய தூதருடைய சபைக்கு வருகிறார். சபைக்கு வராங்க. வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சொன்னாங்க. அவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் ஒரு அனாதை சிறுவன், ஒரு எத்தியமான ஒரு பிள்ளை என்ன செய்கிறார்? அல்லாஹ்வுடைய தூதருடைய சபைக்கு வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை, என்னுடைய வீட்டிற்கும் என்னுடைய அண்டை வீட்டாருடைய இன்னொரு தோழர் இருக்கிறார், எங்க வீட்டுக்கு 2 பேருக்கும் மத்தியிலே நடுவில் என்ன செய்கிறது? அத்திலே ஒரு பேரித்தம்பழ மரம் இருக்கிறது. அவர் அந்த அத்திலே பேரித்தம்பழம் வளர்ந்திருந்தாலும் கூட அதனுடைய கிளைகள் என்னுடைய வீட்டினுடைய புறத்தில் இருக்கிறது. ஆகவே என்ன செய்யுங்க, அந்த மரத்தை எனக்கு கொடுக்கும்படி அவரிடத்தில் எனக்காக வேண்டி சிபாரிசு பண்ணுங்கள் சொல்லி ஒரு சிறுவர் என்ன செய்கிறார்? அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்து முறையிடுகிறார். அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் 2 நபி தோழரை அனுப்பி வைத்து அவரை அழைத்து வர சொல்றாங்க. அவரை அழைத்து வந்த பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் அவரை பார்த்து சொல்றாங்க, இந்த மாதிரி இவரை தெரியுமா என்று சொல்லி அவரிடத்தில் விசாரித்த பிறகு, இந்த மாதிரி ஒரு பேரித்தம்பழ மரம் இருக்கலாமே, அந்த மரத்தை என்ன செய்யுங்க, இந்த சிறுவனுக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லி அந்த தோழரிடத்தில் சொல்லும் பொழுது அவர் மறுத்து விடுகிறார். இல்லை, அதை நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்றேன். அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் மேலும் சொல்றாங்க, இந்த பேரித்தம்பழ மரத்தை நீங்கள் கொடுத்தால் இதற்கு பகரமாக அல்லாஹ் சொர்க்கத்திலே உங்களுக்கு ஒரு மரத்தை கொடுப்பான் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த செய்தியை மேலும் சொல்றாங்க. அதை சொல்லியும் கூட அவர் என்ன செய்கிறார்? இல்லை, நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அந்த சபையில இருந்து அவர் எழுந்து சென்று வருகிறார். இந்த சபையில இருந்து அபூ தஹதா என்ற நபி தோழர் அவருடைய பின்னாலே ஓடி போறாங்க. ஓடி போய் அவரை தடுத்து நிறுத்திவிட்டு சொல்றாங்க, என்னுடைய தோட்டம் உங்களுக்கு தெரியுமா? என்னுடைய தோட்டம் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கிறாங்க. ஆமா, அது தெரியும் என்று சொல்ல உடனே, இந்த பேரித்தம்பழ மரத்தை நீங்கள் எனக்கு கொடுங்கள், அதற்கு பகரமாக உங்களுக்கு என்னுடைய தோட்டத்தை கொடுக்கிறேன் என்பதாக அந்த தோழர் என்ன செய்கிறார்? அவரிடத்தில் வியாபாரம் பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் திரும்பி கொண்டு கேட்கிறார், யாராவது ஒரே ஒரு மரத்துக்காக வேண்டி ஒரு தோட்டத்தை யாராவது கொடுப்பாங்களா என்று அவரை திருப்பி கொண்டு அந்த தோழர் கேட்கிறார். அப்பொழுது மறுபடியும் அந்த அபூ தஹதா ரலியல்லாஹு சொல்றாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, இந்த மரத்தை கொடுத்தால் என்னுடைய தோட்டத்தை கொடுக்கிறேன் என்பதாக அவரிடத்தில் என்ன செய்யறாங்க? மறுபடியும் சொன்ன உடனே, சரி நான் ஒப்புக்கொள்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே வியாபாரம் முடிந்து விட்டது, என்னுடைய தோட்டம் உன்னுடையது, அந்த மரம் என்னுடையது சொல்லி அல்லாஹ்வுடைய தூதருடைய சபைக்கு என்ன செய்யறாங்க? திருப்பி கொண்டு அந்த தோழர் போறாங்க. போன உடனே அல்லாஹ்வுடைய தூதருடைய அருகாமையில போய் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த மனிதருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்களே, இந்த மரத்தை கொடுத்தால் சொர்க்கத்தில் உங்களுக்கு ஒரு மரம் கிடைக்கும் என்கின்ற ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்களே, அது இன்னும் இருக்கான்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்பொழுது ஆம், இன்னும் இருக்குன்னு சொன்ன உடனே, அந்த தோட்டத்தை நான் விலைக்கு வாங்கிவிட்டேன், என்ன செய்கிறேன், இதை நான் அந்த சிறுவனுக்கு கொடுத்து விடுகிறேன் என்பதாக அந்த தோழர் சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த அபூ தஹதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சபையை விட்டு எழுந்து செல்லக்கூடிய நேரம் வரை சொல்லிக்கொண்டே இருந்தார்கள், அபூ தஹதா அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்திலே எவ்வளவு மரங்களை கொடுத்திருக்கிறார், அபூ தஹதா அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்திலே எவ்வளவு மரங்களை கொடுத்திருக்கிறார், அபூ தஹதா அவர்களுக்கு சொர்க்கத்தில் அல்லாஹ் எவ்வளவு மரங்களை கொடுக்கிறார் என்பதாக அவர்கள் சபையை விட்டு எழுந்து செல்லக்கூடிய நேரம் வரை இந்த செய்தியை பதிவு செய்து கொண்டிருக்கிறார். இதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா அன்பானவர்களே? அல்லாஹ் தன்னுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் சொல்லும் பொழுது, லன் தலாலு பிர் ஹத்தா துன்ஃபிகூன மிம்மா துஹிப்பூன், அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறார், நீங்கள் விரும்பக்கூடியதை அல்லாஹ்வுடைய பாதையிலே கொடுங்கள், நீங்கள் விரும்பக்கூடியதை அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்யுங்கள், அப்படி செலவு செய்யாத வரை உங்களால் நன்மையை பூரணமாக அடைய முடியாது என்பதாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறார். அப்படிப்பட்ட இந்த குர்ஆனுடைய வசனத்திற்கு உயிரோட்டம் கொடுத்தவர்கள் தான் சஹாபாக்கள் என்கின்ற ஒரு சிந்தனை நம்முடைய உள்ளத்திலே வர வேண்டும். கணியத்திற்குரியவர்களே, உலகத்துடைய வாழ்க்கையிலே நான் எவ்வளவு சேர்த்து வைத்திருந்தாலும், எவ்வளவு பொருளாதாரத்துக்கு நான் சொந்தக்காரனாக இருந்தாலும், இவையெல்லாம் இந்த உலகத்துடைய வாழ்க்கையோடு நம்மோடு முடியக்கூடியது. ஆனால் அந்த மறுமைக்காக வேண்டிய இந்த உலகத்திலே நான் எதை சேர்த்து வைத்திருக்கிறேன், எவ்வளவு சேர்த்து வைத்திருக்கிறேன் என்பது மட்டும்தான் அந்த மறுமையிலே எனக்கு பயனளிக்கும் என்கின்ற ஒரு சிந்தனை நம்முடைய உள்ளத்திலே வர வேண்டும். ஆக
அல்லாஹ்வுடைய பாதையிலே அதிகம் செலவு செய்யக்கூடியவர்களாக, இந்த பொருளாதாரத்தினுடைய விஷயத்திலே பயந்து வாழக்கூடிய மக்களாக ரப்பல் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை ஆக்கிரமிக்க வேண்டும் என்கின்ற ஒரு பிரார்த்தனையோடு நம்முடைய திருச்சியில் இருக்கக்கூடிய அல்ஹுதா அனாதலத்திலிருந்து பொருளாதார உதவிக்காக வந்திருக்கிறோம். இந்த அல்ஹுதா அனாதலத்தை பொறுத்தவரையிலே 1994 11 அனாதை பிள்ளைகள் விட்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த சாமம் நம்முடைய ஜமாத்தினுடைய சாமம். நிறைய மக்களுக்கு இந்த சாமத்தினுடைய செய்தி நிறைய மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த சாவனத்தை பொறுத்தவரையிலே அல்ஹுதா என்கிற ஒரு பெயரை கொண்டு அல்ஹுதா துவக்கப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, இஸ்லாமிய அரபிக் கல்லூரி, விதவைகள் காப்பகம் என்று சொல்லி ஒரு 10 பணிகளை 10 சாவனைகளை கொண்டு இந்த நிறுவனம் இயங்கி வருகிறது. அங்க நீத்தக்கூடியவர்களை உங்களை போன்ற மக்கள் செய்யக்கூடிய பொருளாதாரத்தை மையமாக வைத்துதான் இந்த சாவணி நீங்கி வருகிறது. ஒரு மாதத்திற்கு 20 லட்சம் ரூபாய்க்கு வரை பொருளாதாரத்தினுடைய தேவை இருக்கிறது. ஆகவே உங்களுடைய பொருளாதாரத்தை அந்த பள்ளிகளுக்காக வேண்டி வாரி வழங்குங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காண்பிக்கிறார்கள், யார் இந்த உலகத்தில் அனாதைகளை ஆதரிக்கிறார்களோ அவர்களுடைய தேவைகளை இந்த உலகத்தில் யார் பூர்த்தி செய்கிறார்களோ அவர்களும் நானும் நாளை மறுமையில் சொர்க்கத்திலே இவ்வாறு ஒன்றாக இருப்பது என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு பணியாக அல்லாஹ்வுடைய தூதர் இந்த பணியை சொல்லி காண்பிக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் விதவைகள் இல்லம் வைத்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் விதவைகளை குறித்து சொல்லும் பொழுது பகல் முழுக்க நோன்பு நோற்று இரவு முழுக்க அல்லாஹ்வை நின்று வணங்கிய நன்மை கிடைக்கும் என்று சொன்னார்கள். அதிகப்படியாக தாரிக்கல் ரிபாத் அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்யக்கூடிய என்பதாக அதிகப்படியான நன்மையை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு விதவைக்காக வேண்டி என்னுடைய பொருளாதாரம் செலவழிக்கப்படும் என்று சொன்னால் அதற்குரிய நன்மை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காண்பிக்கிறாங்க. ஆக நீத்தக்கூடியவர்களே உங்களுடைய பொருளாதாரம் தான தர்மம் சக்காத்து இதை கொண்டுதான் அந்த சாவனத்தை அல்லாஹ்வுடைய மாபெரும் ஒரு பெருமையை கொண்டு இவ்வளவு நாட்கள் அவர்கள் நாம் ஈக்கிக் கொண்டு வருகிறோம். உங்களுடைய பொருளாதாரத்தை அந்த பிள்ளைகளுக்காக வேண்டி வாரி வழங்குங்கள். கணித்தக்கூடியவர்களை வருடந்தோறும் அந்த ஸ்தாபனத்தினுடைய கேலண்டர் வரும். இந்த வருடமும் 25 அந்த கேலண்டர் வந்திருக்கிறது. கேலண்டரை பொறுத்தவரையிலே இலவசமாக தான் எல்லா மக்களுக்கும் கொடுக்கப்படுகிறது. எல்லா இடங்களிலும் இன்றைக்கு துணிக்கடையிலிருந்து மற்ற கடைகளும் கொண்டு கேலண்டர் மக்கள் ஃப்ரீயா கிடைக்கிறது. இதை கொண்டு இதை நான் விலை கொடுத்து எதுக்கு நான் வாங்கணும் அப்படிங்கிற சிந்தனைகள் நம்முடைய உள்ளத்தில் வரலாம். கணித்திற்குரியவர்களே இதை ஒரு நினைவு பரிசாக உங்களுக்கு வச்சியில கொடுக்கப்படக்கூடிய ஒன்று. இதை நீங்கள் பார்க்கக்கூடிய காலமெல்லாம் அதில் பேங்கினுடைய டீட்டெயில் இருக்கு. உங்களால் எப்பொழுதெல்லாம் முடிகிறது அப்பொழுதுதான் என்ன செய்யலாம் அந்த பண்டிகைகளுக்காகவே அல்லாஹ்வுடைய பாதையிலே உங்களால் செலவு செய்ய முடியும். அதில் சுன்னத்தான நோன்பு இருக்கிறது, தொழுகையுடைய நேரங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இப்படி பயனுள்ள வகையிலே அந்த கேலண்டர் அச்சடிக்கப்பட்டு இன்றைக்கு உங்களுக்கு வச்சியில வந்திருக்கிறது. ஆக நீத்தக்கூடியவர்களே உங்களுடைய பொருளாதாரத்தை அந்த பிள்ளைகளுக்காக வேண்டிய அதிகம் நீங்கள் வாரி கொடுங்கள். அந்த கேலண்டர் என்ன செய்யுங்க இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள். ஆக நீத்தக்கூடியவர்களே இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை பொறுத்தவரையிலே இந்த பொருளாதாரம் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை நம்முடைய ஆகப்படும் ஒரு சோதனை தரும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அதை உணர்ந்து செயல்படக்கூடிய மக்களாக நம்ம சுப்ஹானஹு வ தஆலா நம்மை ஆக்கிரமிக்க வேண்டும் என்கின்ற ஒரு பிரார்த்தனையோடு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன்.